இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இவரும் மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர்கள். இவர்களுக்கு வந்த சோதனைகள் நமக்கு பல பேருக்கு தெரிந்திருக்கலாம். இவர்களுக்கு வந்த அந்த கஷ்டங்களும், இவர்களுக்கு வந்த அந்த சோதனைகள், அந்த வேதனைகள், அந்த அவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலைகள் நாம் வரலாற்றிலே படித்திருக்கலாம். அந்த நேரத்தில் ஒருவர் வருகிறார். யார் இவர்? இவரும் ஒரு மார்க்க அறிஞர்கள், வக்கீ பின் முஹல்லத். இவர் மார்க்க அறிஞராக இருந்தும் இமாம் அஹ்மது சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர்களிடம் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இமாம் புகாரி கூட தன்னுடைய ஹதீஸ் புத்தகத்தில் எவ்வளவு ஹதீஸை சேர்த்திருப்பாங்க. ஒரு 5000 இருந்து ஒரு தக்கராரோடு சேர்த்தார் ஒரு 7000 கிட்டம் தான் ஹதீஸுகள் இருக்கும், சஹீஹான ஹதீஸ். ஆனால் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய முஸ்னத் அஹ்மது சொல்லக்கூடிய ஹதீஸில் 30,000 ஹதீஸுகளை சேர்த்து வைத்திருக்கிறார். அல்லாஹு அக்பர். அவருடைய பையன், அவர்களுடைய பையனும் அதே தொடர்ச்சியாக இன்னும் 10,000 ஹதீஸ் சேர்த்து முஸ்னத் அஹ்மது சொல்லக்கூடிய, முஸ்னத் என்ன, ஒவ்வொரு சஹாபியும் எவ்வளவு ஹதீஸை அறிவித்திருக்கிறார்கள் அதெல்லாம் ஒன்று சேர்ப்பது, அதுதான் முஸ்னத். ஒரு ஹதீஸை ஒரு சஹாபி எவ்வளவு ஹதீஸை அறிவித்திருப்பார், 100, 200, 300. இப்ப அபூ ஹுரைராவுடைய எல்லா ஹதீஸுகளும் முஸ்னத் அஹ்மதுல கிடைக்கும். அதனால்தான் பல ஹதீஸுகள் எந்த புத்தகத்தில் இல்லையோ, சஹீஹான ஹதீஸாக இருந்து எந்த புத்தகத்தில் கிடைக்கவில்லையோ, முஸ்னத் அஹ்மதுல அவ்வளவு இலகுவாக கிடைக்கும். ஏனென்று சொன்னால் எல்லா ஹதீஸையும் அந்த நேரத்தில் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒன்று சேர்த்தார்கள். அதுதான் முஸ்னத் அஹ்மத். அப்ப அவர்களிடம் ஒரு வக்கீ பின் முஹல்லத் சொல்லக்கூடிய ஒரு மாணவர் வந்து, உஸ்தாத், எனக்கு நீங்க ஹதீஸை கற்றுக்கொள்ளுங்க. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார், உங்களுக்கு இந்த காலம் தெரியும், சூழ்நிலை என்ன போயிட்டு இருக்குன்னு தெரியும். காலமாக என்னிடம் அதிகமாக சோதனைகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏன்னா இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் தான் குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தை, இது அல்லாஹ்வுடைய தக்லீக், இது அல்லாஹ்வுடைய படைப்பு கிடையாது என்று போராடியவர்கள். அந்த போராட்டத்திற்காக தான் அவருக்கு பல பிரச்சனைகளும் பல கஷ்டங்களும் வந்தது. அதற்காக அவர்கள் அத்துணை முறை அந்த சிறைக்கு போன்னு இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் சொல்லி இருக்கிறார், அதனால நீங்க என்கிட்ட வந்துட்டீங்கன்னா அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம், அதனால வராதீங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வக்கீ பின் முஹல்லத் சொல்லக்கூடிய அந்த முன்னவர், அந்த மார்க்க அறிஞர் சொல்லுகிறார், சுப்ஹானல்லாஹ் உஸ்தாதே, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நான் தினதோறும் உங்ககிட்ட வருவேன். ஆனா எப்படி தெரியுமா வருவேன்? என்னுடைய வேஷத்தை மாத்திட்டு வருவேன். நான் ஒரு ஃபக்கீராக, ஒரு பிச்சைக்காரனாக உங்களுடைய வீட்டில் வருவேன்.